ஏண்டி நாளைக்கு எக்ஸாம் டி இப்போ எங்கடி கூட்டிட்டு போற? நாளைக்கு தானே எக்ஸாம், இன்னைக்கே ஏண்டி டென்ஷன் ஆவற? பேசாம வா. சீக்கிரம் போருக்கு. ஓடி சீக்கிரம் வா. புடிச்சு போலாம். ஓடி வா வா வா. வா வா வா. நீ குடுத்தது ஒரு கோழியா 2 கோழி? 1000 கோழியும் செத்து போச்சு. சீக்கிரம் கோழி ஏன் தள்ள கட்டி இந்த மணியாரை ஏமாத்திட்டா போய். வேண்டா மறுபடியும் ஏமாத்த பாக்கலையா? சீக்கிரம் கோழி ஆக வேணும். மரியாதை என் படத்தை திருப்பி கொடுத்துரு. இல்ல யாப்பா இப்படி அடி வாங்கி சாகுறா? காசை கொடுத்துட்டு போப்பா. பாத்தீங்களா? வாயை திறக்கலாம் பாத்தீங்களா? நிறுத்துங்க. மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறியே, நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? இந்த பொண்ணு 1 ரூபா 2 ரூபா இல்ல முழுசா 10,000 ஏமாத்திருக்கானுங்க. இவங்களை அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? நீ வாங்கும் போது சரியா பார்த்து வாங்கணும். கொடுக்கும் போது நல்லா தானே இருந்துச்சு. நீ வளர்க்க தெரியாம வளர்த்து செத்து போச்சுனா அதுக்கு இவங்க எப்படியா காரணமாக முடியும்? வளர்க்க தெரியாம வளர்த்தனா? நான் தான் வளர்க்கவே இல்லையே, அதுக்குள்ள செத்து போச்சே. சரி, நீ சொல்ற மாதிரி சீக்க கோழியை கொடுத்திருந்தா இந்நேரம் அவங்க ஊரை விட்டு ஓடில போயிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி செய்யலையே. அந்த பொண்ணு சொல்றத பார்த்தாலும் ஏமாதாப்பா இருக்கு. ஏய், யாரு நீ? இத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, உனக்கு மட்டும் என்னடி அக்கறை? இந்த பார், போ போ. நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாம். இதுக்கு மேல இவங்களை அடிச்ச நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ணுவேன். நீ மட்டும் இல்ல, இங்க சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குற அத்தனை பேரும் மாட்டுவீங்க. என்னப்பா இந்த பொண்ணு போலீஸ் கிளிஸ்னு சொல்லுது? ஏய், என்னடி மிரட்டியா? இங்க யார் தடுத்தாலும் சரி, இவங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். யோ, நீ எது பண்றதாலும் ஊருக்கு வெளியே போய் வச்சுக்க. இங்க ஏதாவது பண்ண நினைச்ச நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை சும்மா விட மாட்டோம். இப்போ விட்டுருவோம், அப்புறம் பாத்துக்கலாம். ஏய், வெக்கமா இல்ல? அவமானமா இல்ல? இப்படி ஏமாத்தி பொழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பா? வெக்கத்தையும் அவமானத்தையும் நான் பார்த்தா என் குடும்பம் வறுமையாக தான் பார்க்கணும். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்புறம் அவங்க பசி யார் தீர்த்து வைப்பாங்க? பசிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அந்த ஆண்டவன் படைக்காமல் இருந்திருந்தா யாரும் யாரையுமே ஏமாத்திய வேண்டியிருக்காது. பசிய காரணம் காட்டி நீங்க செய்யற தப்ப நியாயப்படுத்தாதீங்க. 1000 காரணம் சொன்னாலும் தப்பு தப்பு தான். சரி, தப்பு தான். நான் சரின்னு சொல்ல வரல, தப்பு தான். எங்கள் அப்பா இறந்தப்ப நான் இடுப்பில், என் தங்கச்சி வயத்தில். ஓடி ஓலிய ஒரு குடிசையும் இல்லை, சொந்தம் பந்தங்கிற பேரில் யாருமே வரல. பிறந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வந்து கஷ்டப்பட்டு கல் உடைச்சு காவா வெட்டி காவயிறு சோறு தின்னு எங்கள் ஆத்தா எங்களை வளர்த்துச்சு. அதுவும் எப்போ வரைக்கும்? எனக்கு 5 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் முடியல. கஷ்டப்பட்டு உழைச்சும் காவேரி கஞ்சி கூட ஊற்ற முடியல. ஏதோ கொஞ்சம் படித்தேன், ஆனால் பசி என்னத்தை செய்ய? அதான் அந்த பொழப்புக்கே நான் வந்தேன். புத்தகத்தை தூக்கிட்டு போகிற வயசில் கோழி கூடிய தூக்கிட்டு அலைஞ்சேன். நான் செய்யறது சரியா தப்பாங்கிற விஷயத்துக்கு நான் வரலங்க, அது எனக்கு தேவையும் இல்லை. எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் 3 வேளை உட்காந்து சாப்பிடணும், அவ்வளவுதான். அதனால நீங்க சொன்னீங்களே இந்த வெக்கம் மானம்,
இதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியாதுங்க. எங்க அம்மாவோட சந்தோஷமும் என் தங்கச்சியோட வாழ்க்கை மட்டும்தாங்க எனக்கு தெரியும். நீ இப்படி அடி வாங்குறது மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா சந்தோஷப்படுவாங்களா? எந்த அம்மாவாவது இந்த நிலைமை இல்லைங்க, என்ன மாதிரி அன்னாடங்காட்சிக்கெல்லாம் நீங்க சொல்ற இந்த என்னத்த சொல்ல இந்த அட்வைஸ் எல்லாம் ஏறாதுங்க. ஏதோ எங்களை நீங்க காப்பாத்துனீங்க, அதனால தான் இந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டேன். எங்களை காப்பாத்தினதுக்கு நன்றி. மாப்பிள வாடா போலாம். ஒரு நிமிஷம். உங்க அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க. பாருங்க, வாடா போலாம். போந்தாங்கோழை நாடாங்கோழை வான்கோழை கொள்ளை. அண்ணாமலையார் கரூகரா. என்னது இவ்வளவு கோழி செத்து போயிருக்கு? இதை தூக்கி போடாம என்ன பண்றேன்? ஏண்டா குமரேசா, நம்ம குரூப்புலயே கோழி செத்து போனா முதல்ல தூக்கி போட்டு கிளீன் பண்றாள் நீ தான். என்னது புன்னகமான கமலஹாசன் மாதிரி சோகமா உட்காந்துருக்க? ஏமாறதுக்கு போற ஐடியா இல்லையா? டேய் என்னாச்சுடா குமரேசா? கேட்கறனே பதில் சொல்லேன்டா. குமரேசா, நேற்று அடிச்சிட்டாங்களேன்னு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேங்க. அப்புறம் என்ன? இல்லைண்ணே, பல பேர்கிட்ட பல ஊரில் அடி வாங்குறப்பெல்லாம் உலகிற அடியெல்லாம் பெருசாக தெரியாது. யாராச்சும் நமக்காக ஒரு வார்த்தை பேசிட மாட்டாங்களான்னு மனசை கடந்து தவிக்கும்ண்ணே. ஆனால் நேற்று அந்த பொண்ணு வந்து காப்பாற்றினதும் என்னமோ தெரியல, மனசு ஒரு மாதிரியாகவே இருக்குண்ணே. குமரேசா, நீ யோசிக்கிறது எங்கே போய் முடியுங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு ஊர்லேருந்து வந்தோமா, கோழியை விற்றோமா, மறுபடியும் ஊருக்கு போனோமான்னு இருக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், வாயாவரத்தை பார்க்கலாம். தம்பிக்கிட்ட பணம் வாங்கினது என்னமோ உண்மைதாங்கய்யா. அதுக்காக தான் என் பத்திரத்தையே அடமானம் வச்சேன். ஆனால் இன்னைக்கு அந்த நிலத்தை நல்ல விலை கேட்டு ஒரு ஆள் வந்திருக்காங்கய்யா. அதனால தம்பிக்கிட்ட பத்திரத்தை கேட்டு பார்த்தேன், தரமாட்டேன்னு சொல்லிட்டாருயா. ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி பத்திரத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா கஷ்டத்துக்கு உதவியாக இருக்குங்கய்யா. ஆமாம், அந்த நிலத்தை வாங்க வர பார்ட்டி யாரு? கல்லுப்பட்டிக்காங்கய்யா. ஓஹோ, மேக்கால ஒரு காடு வச்சுதே, அதை என்ன பண்ண? அதெல்லாம் விற்று முடிச்சு விட்டாங்கய்யா. கடை முட்டா போயில எல்லாத்தையும் இப்படி வித்துட்டு இருந்தீங்கன்னா என்னடா அர்த்தம்? இந்த பணம் வந்தப்புறமா அது ஒழுக்கமாக வியாபாரத்தை பண்ணி குடும்பத்தை காப்பாற்ற வழியை பாரு. என்ன மாரியோட நிலத்தை நல்ல விலை கேட்டு வந்திருக்காங்களாம். பத்திரம் வேணும்னு வந்து நிற்கிறான். என்ன மாதிரி வாங்கின பணத்தை 3 மாதத்தில் தரேன், இல்லைண்ணா நிலத்தை உங்கள் பேரில் ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னேன். இப்போ நம்ம வேற ஆளுக்கு விற்க போகிறேங்கிற என்னவும் பிரச்சனை சொன்னியாப்பா? ஐயா, அன்னைக்கு கஷ்டத்துக்கு அடமானம் வச்சுட்டேன். இன்னைக்கு நல்ல விலை கேட்குறாங்க. ஐயா, பணத்தை வட்டி மூலமாக கொடுத்துருவோம் ஐயா. சரி விடு, அவனும் கஷ்டம் நஷ்டம் ஏதோ புலம்பிட்டு இருக்கான். அவனுக்கு 4 காசு வரதை நாம ஏன் தடுப்பானே? பத்திரத்தை கொடுத்துரு. சரி டே இப்படி வா. அந்த கல்லுப்பட்டிக்காரங்க நம்ம நிலத்தை விவசாயத்துக்கு தானே வாங்குறாங்க? ஆமாங்கய்யா. ஏன் கேட்குறேன்னா, சோறு போடுற நிலத்தை கூறு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லையா? சரி சரி சரி, பத்திரத்தை வாங்கிக்க. மாறி, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து தான் பத்திரத்தை திருப்பி கொடுக்க சொல்கிறேன். சரிங்க. ஒழுங்காக காசு வந்து சேரணும். சரிங்க. சரி, பத்திரத்தை கொடுத்துருப்பா.